सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे विमला वन्द्या वन्दारुजनवत्सला वाग्वादिनी वामकेशी वह्निमण्डलवासिनी भक्तिमत्कल्पलतिका पशुपाश विमोचनी. அம்பாளுடைய திவ்யமான நாமாக்கள் வாக்தேவிகள் அனுகிரகம் பண்ணி விசேஷமாக அம்பாளை துதிக்க கூடியதான நாமாக்களாக மஞ்சிருக்கு. நாமாக்கள் அம்பாளுடைய குணகணங்களையும் வீதியங்களையும் அதிசயங்களையும் சொல்றதாக இருந்த போதிலும் ஒவ்வொரு நாமாவும் விசேஷமாக மந்திர வடிவமாக இருக்கு. அதுல இந்த பக்திமத் கல்பலதிகாங்கிற நாம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு சில அர்த்தங்கள் நம்ம பக்திமத் கல்பலதிகா ஆச்சு. பசுபாச விமோச்சனி பார்த்திருக்கோம். இந்த பசுபாச விமோச்சனிங்கிறதுக்கு ஒரு 5 அர்த்தங்கள் இதுவரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். ஒண்ணு, அபேத ஞான ரூபமான வித்யை இல்லாதவா பசுக்கள். எப்படி? அதையோ அந்யாம் தேவதாம் உபாஸ்தே அந்யோசாவன்யோஹமஸ்மீதி நசவேதா யதா பசுரேவம் சதேவானாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸ்ரீசக்கரத்துல திரிகோணத்துல யாரு அம்பாளை பூஜை பண்றாளோ அந்த பூஜை பண்ணும் பொழுது அந்த 3 கோணங்கள், ஒரு கோணம் அது இடது பக்கமா இருக்கிறது வாமாங்கிறதும், மேல இருக்கக்கூடியது ஜேஷ்டாங்கிறதும், வலது பக்கமா இருக்கக்கூடியதான கோடானது ரௌத்ரி என்றும், இதனுடைய சமஷ்டியா இருக்கக்கூடியது சாந்தாம்பிகா என்றும், இது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை சொல்லக்கூடியதாக இருக்கிறதுனால பிரம்மமே அந்த திரிகோணத்துல இருக்கு, திரிகோணமே பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு யாரு தெரிஞ்சுக்காம பூஜை பண்றவாளுக்கு பசுக்கள்னு பேரு. அந்த பசுக்களுடைய பாசத்தை போக்கடிக்கிறாளாம். நமக்கு அஜ்ஞானம் இருக்கும் பொழுது குரு ரூபமாக வந்து அவளுக்கு தகுந்த சமயத்துல அதை எடுத்து சொல்லி அவளுடைய அஜ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை கொடுக்கிறாள். ஆகையால் அம்பாளுக்கு பசுபாச விமோச்சனி அப்படின்னு முதல் அர்த்தம் சொன்னோம். அதே போலயே 2வது ஹிரண்மய பரே கோஷே ஜதே பிரதிஷ்டிதம் அப்படின்னு பாசம் அப்படின்னு சொன்னா பசிதாகங்கள், பசிதாகங்களை போக்குறவள்னு அர்த்தம். பசி பா அச பா அப்படின்னு சொன்னா பானிங்கிற சாட்டும், அசான்னா சாப்பிடுறது, அசனம்னு பேரு. இந்த 2ஐயும் பசி தாகம் இந்த 2ஐயும் போக்கடிச்சு அவளுக்கு க்ஷேமத்தை கொடுக்கிறாள் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல பாச விமோச்சனி அப்படிங்கறது 2வது அர்த்தமாக சொன்னோம். இல்ல பசுன்னு சொல்றது ஒரு அவ்யயம். இத லோதம் நயந்தி பசுமன்யமானா அப்படின்னு வேதங்கள்ல பசுன்னு சொன்னா ரொம்ப நன்மைன்னு அர்த்தம். யார் நன்றாக தெரிந்து கொண்டிருக்காளோ அல்லது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்காளோ அவளுக்கு அந்த உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபத்தை சொல்லி அவளை கடை சேர்க்கிறா அப்படிங்கிற அபிப்பிராயத்துல 3வது அர்த்தம் சொன்னோம். அதுக்கப்புறம் பாசம்னு சொன்னா தாயக்கட்டுன்னு அர்த்தம். இந்த தாயக்கட்டை பழைய நாள்ல எப்படி ஆடுவாங்கிறதெல்லாம் போன கிளாஸ்ல சொன்னேன். கிருததாயம், துவாபரதாயம், திரேதாதாயம், கலிதாயம் அப்படின்னு 4 தாயங்களையும் சொல்லி அதுல விசேஷமாக கிருத்ததாயத்தை போட்டவா எல்லோரையும் எந்த கட்டல இருந்தாலும் அவளை சத்ருக்கள் ஜெயிக்கிறா போல பரமேஸ்வரனையே ஜெயித்து
எந்த பரமேஸ்வரன் மன்மதனையே எரித்தாரோ அந்த பரமேஸ்வரனுடைய மனசிலேயே ஆசையை உண்டாக்கி அவர் உலகத்தை உண்டு பண்ணக்கூடியதான நிலைய கொண்டு வந்தாள் அம்பாள். அப்படிங்கறதுக்காக பாச விமோசனி அப்படின்னு அதுக்கப்புறம் 4வது அர்த்தம் பார்த்தோம். அல்லது பசுபனுடைய பசுப ஆசா, பசுபாசாங்கிறது எப்படி இங்க அர்த்தம் பண்ணிருக்கேன்? பசுப ஆசா, பசுபன் பரமேஸ்வரன் அவருடைய ஆசையை, அவருடைய ஆசை என்ன? லோகத்தில் இருக்கக்கூடியதான மனுஷெல்லாம் சௌக்கியமா இருக்கணும் என்கிறது. அப்படிப்பட்டதான அவளுக்கு அந்த பரமேஸ்வரனுடைய ஆசையும் அவரையும் வேற எதுவும் இருக்கப்படாது, சர்வதா சர்வ காலமும் பரம வைராக்கியத்தோட இருக்கணும்னு நினைச்சவரை அவரை மறுபடியும் இந்த நிலைக்கு கொண்டு வந்து உலகத்துல ஜனங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கும்படி பண்ணினவள். ஆகையால் அம்பாளுக்கு என்ன பேரு? பசுபாச விமோசனி அப்படிங்கிற அர்த்தம் சொன்னோம். இப்படி சொன்ன பிறகு பந்தங்களை எல்லாம் நீக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் அங்க இருக்குங்கிறது காந்த புராணத்துல சங்கர சம்ஹிதையில சிவரஸ்ய கண்டத்துல 89-90 அத்தியாயங்கள்ல விசேஷமாக சொன்னதான அர்த்தம் 6வது அர்த்தம். அதுல பாசங்கள்னா என்னங்கிறது சிலத சொன்னார். அவித்யா அஸ்மிதா ராகத்வேஷ அபினிவேசங்கள் எனக்கூடியதான கிளேசங்களை பாசங்கள்னு சொன்னார். அதுல அந்த அவித்யா எனக்கூடியதான ஒரு அம்சத்தை மட்டும் எடுத்து அதுக்காக அந்த அஜானத்தினுடைய ஒரு ஸ்வரூபமாக வடிவமாக வந்ததான விஸ்வரூபனுடைய பிள்ளை, இது தொட்டாவனுடைய பிள்ளை, விஸ்வரூபனுடைய தம்பி விருத்திரன்னு அவருடைய கதைய விஸ்தாரமாக போன வாரம் பார்த்தோம். இப்ப அதுக்கு மேல் பாகம் பார்க்கணும். அதுவா அவித்யா அஸ்மிதா ராகா துவேஷா அபினிவேஷா இது பஞ்ச கிளேசா. இந்த 5 கிளேசங்கள் யோக சூத்திரத்துல சொல்லிட்டு ஆத்ம அனாத்ம விவேக அபாவா அவித்யா. அறியாமைன்னா என்னது? இது ஆத்மா இது அனாத்மா என்று அறிந்து கொள்ளவில்லை. சரீரம் அனாத்மா மாறிக்கொண்டிருக்க, இது அனாத்மா. இந்த சரீரத்துக்குள்ள சாட்சியா ஒருத்தர் இருக்கார், அவர் ஆத்மா. நான் தூங்கினாலும் முழித்துக் கொண்டிருந்தாலும் சொப்னத்தை பார்த்தாலும் எல்லாவற்றையும் காட்டிக் கொண்டிருக்கார். நீ தூங்குகிறாய் என்று சொல்றார், நீ முழித்துக் கொண்டிருக்காய் என்று காட்டுகிறார், நீ சொப்னத்தை அறிந்தாய் என்று காட்டுகிறார். உள்ள ஒரு ஸ்வரூபம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்வரூபம் ஆத்மா. இவைகள்லாம் மற்றவைகள்லாம் அனாத்மா. சரீரம், பிராணம், மனசு, புத்தி, புலன்கள், வெளியில இருக்கக்கூடியதான பொருள்கள் எல்லாமே அனாத்மா. அதுதான் அதை இதுங்கிறோம். இந்த சரீரத்துக்குன்னா இந்த கை, இந்த கால், இந்த கண்ணு, இந்த மூக்கு அப்படி இதுங்கிறோம். என்னைக்காவது உள்ள இருக்கிற ஆத்மாவை இதுங்கிறோமோ? கிடையாது. ஆகையால் அகமிதம் அமேதமிதி நைசர்கிகோயம் லோக வியவஹாரா. இந்த விஷயத்தை தெரியாதவாளுக்கால அது அவித்யா. அதான் அதுவா அவித்யா ஆத்ம அனாத்ம விவேக அபாவா அவித்யா. இது ஆத்மா இது அனாத்மா என்றதான பாகுபாடு தெரியாத அவித்யை. அனாத்மனி தேகாதவு ஆத்மத்வ விபர்யா அஸ்மிதா. சரீரத்தை நான் நான் என்று சொல்றது. கண்ணு பார்த்தா நான் பார்த்தேங்கிறது, காது கேட்டா நான் கேட்டேங்கிறது, கால் நடந்தா நான் நடந்தேன்னு சொல்றது. இதுக்கு அஸ்மிதான்னு பேர். சேனச்ச தேக உபபோகரணே திரட்சந்தனாதோ அபிலாஷா ராகா. அப்பொழுது இந்த சரீரத்துக்கு எது தேவையோ அதெல்லாம் நமக்கு ஆசை வருது. அழகான ஒரு சந்தனம் இருந்தா அதை நம்ம நல்லா வாசனையோட சென்ன பூச்சிக்கணும்னு எடுத்துக்கிறேன். அதே போலயே நல்ல பொருள் இருந்தா நம்ம உபயோகிக்கணும்னு எடுத்துக்கிறேன். இதெல்லாம் ஆசை உண்டாகிறது மனசுக்கு. சோ முதல்ல அஜ்ஞானம், அஜ்ஞானத்தினால அஸ்மிதா, அஸ்மினால ராகம். நாம் எது வேணும்னு நினைக்கிறோமோ நமக்கு குறுக்கா ஏதாவது ஏற்பட்டா அவ மேல கோபம் வரும். ஏன் அப்படி வந்ததுங்கிறத நினைக்கிறது இல்ல. சாதாரணமா நாம் எப்படி நினைச்சோமோ அதுக்கு மாறுபாடாக நடந்தது. ஆனால் யார் நடத்தினாலும் அவ மேல கோபம் வர்றது சகஜம். அதான் சொல்ற சத் பிராப்தி பரிபந்தினி குரோதோ துவேஷா. சத் பிராப்தி அதை அடைவதற்கு பரிபந்தினி இடையூறா இருக்கிறவாள் இடத்துல கோபம் வருது, அதுக்கு துவேஷம்னு பேரு. கதிதம் இவைகள்லாம் அஹிதம் இது ஜாத்வா, இதெல்லாம் நல்லதில்லை என்று அறிந்து கொண்டு அஹிதம் இது ஜாத்வாபி அஜ்ஞவது தது அபரித்யாக, தெரிந்து கொண்டிருந்தாலும் அஜ்ஞானி போல அதை விடாம இருந்துட்டாங்க சார். இதுக்குதான் அபினிவேசம்னு பேர்.
நம்ம மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டு இருக்கிறவா அம்பாள் பக்தாளா இருப்போம். நமக்கு இந்த ராகமோ துவேஷமோ கோபமோ வரப்படாது அப்படின்னு இருந்து சரியான வழிக்கு வர வேண்டாமா? வரதில்லை. வீம்பு பிடிச்சுண்டு அப்படியே இருக்க. இந்த வீம்புக்குத்தான் அபினிவேசம். கெட்ட வழியிலேயே இருந்து அப்படியே இருக்கிறது, கோபத்தை அப்படியே நிறுத்திக்கிறது, இதுக்கெல்லாம் அபினிவேசம்னு பேரா. கவிதம் யோகசூத்திரே, இதான் யோகசூத்திரத்துல பிரதம பாத உபாந்திய சூத்திரேன உத்தேச மாத்திரம் கிருத்வா, முதல் பாதத்துல கடைசி சூத்திரத்துக்கு முன் சூத்திரத்துல இத சொல்லி द्वितीय पादे पंचभिः सूत्रैः तल्लक्षणमुक्तम्, அடுத்த பாதத்துல 5 சூத்திரங்கள்ல இது விஸ்தாரமா சொல்லியிருக்கார். இதெல்லாம் ததுக்தம் தேவி பாகவதே, தேவி பாகவதத்துல 5வது ஸ்கந்தத்துல இத பத்தி சொல்லியிருக்கு. தமோ விவேகோ மோஹஸ்ய அந்தக்கரண விப்ரமஹ, தமஹ அவிவேகா, இருட்டுன்னா அஜ்ஞானம், அவிவேகம். अंतःकरण विभ्रमः महामोहस्य विज्ञेयः ग्राम्य भोग सुखैषण. மகாமோகம்னா என்ன? சின்ன சின்ன ஆசைகள், இதை அனுபவிக்கணும் அதை அனுபவிக்கணும், அங்க போய் அதை சாப்பிடணும், இவாளை போய் பார்க்கணும், இந்த சினிமா பார்க்கணும், அங்க போய் அந்த நாடகத்தை பார்க்கணும், இப்படின்னு ஆசைகள் இருக்கு பார்த்தல, இதான் மகாமோகம்னு பேரு. மகாமோகஸ்து விஜ்ஞேய கிராமிய போக சுகைஷண. மரணம் அந்ததாமிஸ்ரம், மரணம்னா என்ன? இல்லாதது பிடிவாதம், அதான் அந்ததாமிஸ்ரம். அனாவசியமான ஒரு பிடிவாதம். அவ என்னமோ நமக்கு தப்பு பண்ணிவிட்டான்னு நினைச்சுண்டா அவனாலேயே கோபத்தோட இருக்க பார்த்தா, இதுக்குதான் அந்ததாமிஸ்ரம். மரணம் அந்ததாமிஸ்ரம், மரண பர்யந்தம் அது இழுக்கமா. தாமிஸ்ரம் குரோத உச்சதே, குரோதத்துக்கு தாமிஸ்ரம் பேர். அவித்யா பஞ்சபர்வைஷா, இதான் 5 பர்வ, 5 ஸ்டேஜஸ் அஜ்ஞானத்துக்கு. அவித்யா பஞ்சபர்வைஷா பிராதுர்பூதாமனஹ இது தத்ர தம பிரவృத்தினி அவித்யாதீனாமேவ நாமாந்தராணி, அஜ்ஞானங்களுடைய பெயர்தான் இது. மரண சப்தா மித்யாபினிவேசபதா, இங்க மரணம்னா டெத்துன்னு அர்த்தம் இல்ல, கரெக்ட் பிடிவாதம். நாம் பண்றது தப்புன்னு தெரிஞ்சுட்டாலும் அதையே பிடிச்சுட்டு இருக்கோம் பார்த்தல. கோபம் வரக்கூடாத இடத்திலேயே கோபம் வந்தாலும் அதை விடாம பிடிச்சுட்டு இருக்கோம் பார்த்தல, அதான் மித்யா அபினிவேசம். ததுக்தம் லிங்கே, இத லிங்க புராணத்தில் இருக்கு. அவித்யாம் அஸ்மிதாம் ராகம் துவேஷம்பரா, அவித்யா அஸ்மிதா ராக துவேஷம் இவைகள்லாம் வதந்தி அபினிவேசஞ்ச, இங்க வந்தத்தின்னு இருக்கு தப்பது. வதந்தி அபினிவேசஞ்ச கிளேசான் பாசத்வமாகத்தான, இவைகள்லாம் கிளேசம் என்று சொல்ல, பாசமாக அறிஞ்ச கிளேசங்கள்னு சொல்ற. தமோமோகோ மகாமோக தாமிஸ்ரமத பண்டித, தமத்து மோகம் மகாமோகம் தாமிஸ்ரம் இவைகள்லாம் அந்த தாமிஸ்ரமித்யாஹோ கிளேசான் வை பஞ்சதாஸ்திதான், இந்த கிளேசங்கள் 5ஆக இருக்கிறத இப்படி சொல்ற. அவித்யா தம இத்யாஹோ அஸ்மிதா மோக இத்யதே, அறியாமையை தமத்தென்றும் சரீரத்துல நான் எனக்கூடியதான அகங்காரத்தை அஸ்மிதா என்றும். சில பேர் பெண்களுக்கு அஸ்மிதான்னு பேர் வச்சுக்கிறான். அஸ்மிதான்னு என்ன அர்த்தம்? மோகம்னு அர்த்தம். சரி, அது ஏதோ சம்ஸ்கிருதத்துல இப்ப ஏதோ ஒரு புதுசா காயம் பண்ணி வச்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கிறா பேரு. அது என்னடான்னா சில சமயத்துல நல்லதா அமையுது, சில சமயத்துல கெட்டதா அமையுது. என்ன பண்றது? அதே வழி ராகம் செய்வ மகாமோகம் துவேஷஸ்தாமித்ரமித்யபி, ராகம் என்றும் மகாமோகம்னு இதுக்கு தாமிஸ்ரம்னு பேரு. அந்த தாமிஸ்ரம் மித்யா அபினிவேசம் பிரதக்ஷதே, அந்த தாமிஸ்ரம்ங்கிறது மித்யா அபினிவேசம், வரட்ட பிடிவாதம், இதத்தான் சொல்றது. ஏன் இத சொன்னான்னா தேவி பாகவத்தில் இருக்கிற ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் லிங்க புராணத்துல இருக்கு. அதுக்கா இது ஏதேஷாம் பஞ்சானாம் கிளேசானாம் பிரபேதா அபி தத்ரைவ, இவைகளுக்குள்ளேயே எத்தனை விதம் இருக்கு? தமசோ அஷ்டவிதோ பேதா, அஜ்ஞானம் 8 விதமா இருக்கு. மோகச்ச அஷ்டவித ஸ்மிருதா, மோகங்கள் 8 விதமா இருக்கு. மகாமோக பிரபேதாஸ்து புதைர்தச விசிஞ்சிதா, மகாமோக பிரபாதங்கள் எத்தனை விதமான மகாமோகம்? 10 விதம். அஷ்டவித சதா பிராஹோ தாமிஸ்ரஸ்ய விசக்ஷணா, தாமிஸ்ரம் இது எத்தனை? 8 விதமா இருக்கு. அந்த தாமிஸ்ர பேதாஸ்த, அந்த தாமிஸ்ரம்ங்கிறது 18 விதமா இருக்கு. ததா அஷ்டாதச கீர்த்திதா, மொத்தம் எவ்வளவு இருக்கு?
3 8 24 10 34 ஒரு 18 52 இதுதான் சொல்ற. இதம் மத்தியத்வி பஞ்சாசத். இப்படி பாசங்கள் 52 பாசங்கள் இருக்கு. இந்த 52 பாசங்கள் 51 எழுத்துகள்னால போக்கடிக்கிறாளாம். ஆரம்பிச்சு யாரால வரைக்கும் இருக்கு இல்லையா, இந்த 51, அதுக்கப்புறம் இதனுடைய சமஷ்டி 1 52, இத்தனையும் சேர்த்து மாத்திருக்கா வர்ணமாலா அம்பாளுடைய எழுத்துகள். இத படிச்சுட்டே இருந்தாலே போதும், சகல துக்கங்களும் போகும், நம்ம மனசுல இருக்கக்கூடியதான எல்லா பாபங்களும் எல்லா துர்குணங்களும் போக்கிவிடும். துர்குணங்கள் போறது போன்னா போகாது. உங்களுக்கு கோபம் வந்துருது, அந்த கோபத்தை போக்கோன்னு கோபத்தை மறந்துருங்க, போகுமா? மறக்காது அதெல்லாம். அப்ப என்ன பண்ணணும், அம்பாளுடைய மந்திரத்தை ஜபிக்கணும், குரு பக்தியோட இருக்கணும். அப்ப தானா ஓடி போயிடும். அதை விரட்டினா போகாது. அத நீங்க இன்னொன்னு புடிச்சுட்டானால் அப்பதான் இது போகும். அப்படியே அம்பாள் சரி பண்றாளாம். பசுபாத விமோசனிங்கிறதுக்கு தாமிஸ்ரஸ்யாபி அஷ்டாதச விதத்துவம் அபிப்ரேத்யா. இதுக்கு முன்னால தாமிஸ்ரம்ங்கிறது 8 விதம்னு சொன்னேன். அத 18ன்னு இன்னொரு புராணத்துல சொல்லிருக்கு. அதை சேர்த்தா மொத்தம் 52ங்கிறது 62 ஆயிடுது. 8 18 ஆக்கினா ஒரு 10 ஜாஸ்தி ஆயிடுதா இல்லையோ, 62. இது கேச்சிது ஏதே கிளேஷா. இந்த கிளேசங்கள் வைஷயிக யோகி தத்வஜரூப விஷயத்தை அனுபவிக்கக்கூடியதான சாதாரண மனுஷால், யோகிகள், தத்துவஞர் 3 பேர். லோகத்தில் இருக்கிற பிராகிருத ஜனங்கள் அவளுக்கு வைஷயிகான்னு பேர். யோகத்தை எடுத்துட்டு யோகத்தை அனுஷ்டானம் பண்றவாளுக்கு யோகிகள் பேர். வேதாந்தத்தை வாசி தத்துவத்தை புரிந்தவர்கள் தத்துவஞான்னு பேர். அவ 3 பேருக்கும் திரைவித்யாத் தான் பிரதி விலட்சணா தனித்தனியா இருக்கு. ததுப்தம் தேவி பாகவதே பிரசுப்தா தத்வவேத்ருணாம் தக்ததேஹாஸ்து யோகினாம் அவிச்சின்ன உதார ரூபாக கிளேஷாக விஷய சங்கினாம் அப்படின்னு பிரசுப்தா தூங்கிட்டே இருக்கா ஜனங்கள். அநாதி மாயையா சுப்தா யதா ஜீவ பிரபுத்தியதே அஜமனிக்ரமஸ்வப்னம் அத்வைதம் புத்தியதே ததா அப்படின்னு கௌடபாதர் காரிகையில மனுஷாள்லாம் இந்த பிரம்ம தத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் தூங்கிட்டே இருக்கா. எப்பொழுது ஆகான் காதுல தத்துவமசி 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 ராஜன் அப்படின்னு தேவி தண்டத்தினால சொல்ற மாதிரி மறுபடியும் அடிச்சு சொல்றாரோ, என்னைக்கோ ஒரு நாள் ஞாபகம் வருது. ஒரு தரம் உபதேசம் பண்ணினா இல்ல, பல தரம் உபதேசம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா மனசுல ராகம், துவேஷம், கோபம், குரோதம் எத்தனையோ அழுத்த இருக்கு. இவைகள்லாம் அந்த உபதேசத்தினாலேயே போக்கடிக்கிறார் தத்துவஞானுக்கு. உபாசகாலுக்கு அவளுடைய பக்தியினாலேயே போக்கடிக்கிறார். அந்த குரு பக்தியும் அம்பாளுடைய பக்தியினாலே இவைகள்லாம் தானா நீங்க நினைக்காமலேயே போயிடுறது. நான் இதை போக்கணும் எனக்குடையதான முயற்சி உங்களுக்கு இல்லாமலேயே அது போறது அம்பாளுடைய அனுகிரகத்தினால. அப்படி பிரசுப்தா தத்வவே திருணாம் தக்ததேஹாஸ்து யோகினாம். யோகிகள்லாம் இந்த சரீரத்தை வாட்டி வச்சிருக்கா, எதையும் கிட்ட வரவழிக்காம வாட்ட வச்சிருக்கா. அவிச்சின்ன உதார ரூபா கிளேஷாக விஷய சங்கினாம். விஷயங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடியதான லௌகிக விஷயத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடியதான இவாளுக்கு அவிச்சின்ன உதார ரூபா கிளேஷாக ஒரு நாளும் விடாததாக இருக்கக்கூடியதான கிளேசங்கள் விஷயங்களை இந்த விஷயத்தை பிடிக்கின்ற சாதாரண மனுஷாட்டுல இருக்கு. அப்படின்னு இந்த பேதங்கள், இந்த பாசங்களுடைய பேதங்கள் சொல்லி இவைகள் எல்லாம் சேர்ந்த வருணப்பாசான் பிரபுமோக்து அப்படின்னு வருணன் எங்க பாசங்களை எல்லாம் அவுத்து விடட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றதுக்காகத்தான் கும்பத்துல வருணனை ஆவாகனம் பண்ணி அந்த கும்பத்துக்கு வெளியில கயரெல்லாம் சுத்தி அதுக்கு மேல மாவில வச்சு தேங்காய் வச்சு விசேஷமாக அதுக்கு வருண ஆவாகனம் பண்ணி 64 கலைகளையும் அது ஆவாகனம் பண்ணி அந்தந்த மந்திரங்கள்னால அந்த வருணனுக்கு பூஜை பண்ணி புண்ணியாவாகனம் பண்றோம். அதே போல விசேஷமாக நம்ம காரியங்கள் எல்லாவற்றையும் பண்ணி கொண்டிருக்கோம். தீர்த்தா தினங்களை பண்ணிட்டு இருக்கோம். இந்த கும்பத்தை வச்சு பூஜை பண்றதுக்கு தனியா ஒரு பிரக்கிரியை இருக்கு. பார்த்தா இந்த பிரக்கிரியை இதுக்கு இந்த 62 பாசங்களையும் போக்கடிக்கிறதுக்காக. அதனால்தான் அங்க மாத்திருக்காய் யந்திரத்தை அதுல போட்டு
மாத்திருக்கா யந்திரம் எழுதி அதுக்குள்ள அந்த ஜலத்துல அதை போட்டு விசேஷமாக பண்ண வேண்டி இருக்கு. இவைகள்லாம் இருக்கு. இந்த 52 தோஷங்கள் இருக்க பட்சல மனசுல இருக்கக்கூடியதான இந்த பாபங்கள், இது பாபம்னு நமக்கு தெரியணும், இது தோஷம்னே நமக்கு தெரியாது. அதான் நேச்சுரல் நினைச்சுட்டு இருக்கோம். முழுக்க ஆசை வருது, கோபம் வருது, குரோதம் வருது, அது சரியா என்ன வரைகளுக்கு வர வேண்டியதானே. என்ன நான் கோபம் வரலைன்னா இந்த மிளகா தேய்ச்சி விடுவான்னு சொல்லிட்டு இருக்கா தலையில. இப்ப மட்டும் தேய்க்கல என்ன மனுஷாளுக்கு தெரியல. ஆனா விவகாரம் எத்தனை பிறவிகளாக இத்தனை துன்பங்களும் அனுபவிச்சுட்டு இருக்கோம், இத்தனை அழுக்கு சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். அவைகள்லாம் நமக்கு போகணுமையானால் அப்பாளுடைய அனுகிரகத்தினால்தான் போகும் என்பதற்காக இவைகள் பண்ணிட்டு இருக்கோம். இப்படிப்பட்டதான இவைகளை போக்கணுங்கிறதுக்காகத்தான் வருண கலசத்தை வச்சிருந்து அதுல அபிஷேகம் பண்ணி பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது. இதெல்லாம் பசுபாச விமோசனிங்கிற நாமாவில நாம் அறிந்து கொண்டதான விஷயம். இதையே குலார்ணவம்னு ஒரு தந்திரம், அந்த தந்திரம் எத்து குலார்ணவே திருணா சங்கா பயம் லஜ்ஜா ஜுகுப்சா சேதி பஞ்சமி குலம் சீலம் ஜாதிஷ்டௌபாதா பிரகீர்த்திதா அப்படின்னு 50 பாசங்களை சொல்லி இருக்கு. கிருணா சங்கா பயம் லஜ்ஜா, கிருணான்னா கருணை துக்கம், சங்கா சந்தேகம், இவருக்கு மேல கோபமோ அதனாலதான் இப்படி பண்றாரோ, கோபத்தினால உங்களுக்கு யாரும் என்ன பண்ண முடியும்? கிடையாது. யாருக்கு கோபம் வராது, வந்தா ஒரு க்ஷணம் தான். ஆனா நமக்கு அது ஒரு சந்தேகம், இதனாலயோ இதனாலயோ. இதான் சங்கானர் பயம். எல்லாரும் நம்மளை ஏதாவது கீழ்தனமா நினைச்சு விடுவாளோ, யாரு அவனுக்கு அவன் ப்ராப்ளம் இருக்குன்னு உங்களை நினைக்கிறதுக்கு அவன் டைம் இல்லை. ஆனா ஜனங்களுக்கு இது ஒரு பயம், நம்மள ஏதாவது குறைச்சலாம் நினைச்சிடுவாளோ, பயம், லஜ்ஜா, வெக்கம் வேற, ஜுகுப்சா அருவருப்பு, சேதி பஞ்சமி, இப்படி 5 சொல்லிருக்கேன். கிரணான்னு 1, சங்கா 2, பயம் 3, லஜ்ஜா 4, ஜுகுப்சா 5, குலம் சீலம் ஜாதிஷ்டா. அதுக்கப்புறம் நான் இந்த குலத்துல பிறந்திருக்கேன் அதனால ஒரு கர்வம். அதுக்கப்புறம் சீலம் நான் நன்னாவடியிலேயே இருந்துட்டு இருக்கேனே, நமக்கு நாமளே சர்டிபிகேட் கொடுக்கிறோம், இன்னத்தான் கொடுக்கணும். நான் எப்பொழுதும் யாருக்கும் கெடுதலே நினைச்சது இல்லை சார், நினைக்கிறதெல்லாம் தான் நமக்கு தெரியாது. விவகாரம் முழுக்க நம்ம நல்ல வழியில இருக்கோம், நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு நீங்க நல்ல வழியா எது எப்படி எந்த சமயத்துல பண்ணணும்னு சாஸ்திரம் தெரிஞ்சிருந்த பலனும் அதானே நல்லது. ஆகிய தஸ்மா சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரிய வியவஸ்திதோ. இது நல்லதா, இது கெட்டதா, இது எடுத்துக் கொள்ளணுமா, இது தள்ளி விடணுமா என்பதற்கு சாஸ்திரம் சொல்லணும். அந்த சாஸ்திரம் என்னதுன்னு அறிந்து இருக்கணும். குலம் சீலம் ஜாதி, எங்க பிறந்தேன், எப்படி பிறந்தேன். ஏன்னா நம்ம பிறவிய நம்ம கேர் பண்ணாமலேயே போயிட்டோம். ஒரு அந்தணர்களா இருக்கிறவா அவளுக்கு எந்த வசதியான ஒரு நிலை கொடுத்திருக்கோம் மறந்து விட்டு அவன் பாட்டுக்கு அவன் இஷ்டமா ஆச்சாரம் இல்லாம போயிட்டு இருக்கான். இன்னைக்கு சந்தியாவந்தனம் பண்றது இல்ல, மற்ற காரியங்கள் பண்றது இல்ல, காயத்ரி ஜபம் காத்துக்கு என்னைக்கோ விட்டு விட்டான், இன்னைக்கு அவஸ்தப்பட்டு இருக்கான். நாம எல்லாம் க்ஷேமமா இருக்கணுமே, பேசிக் நெசசிட்டி ஒண்ணு இருக்க பட்சல ஆச்சாரம். அதே போல பழக்க வழக்கங்கள் அவைகள்லாம் நம்ம முன்னோர்கள் எப்படி பண்ணினாலும் எந்த ஆச்சாரம் இருந்ததோ ஆச்சார பிரபவோ தர்ம தர்மத்திய பிரபு அச்சுதா அப்படின்னு முதல்ல வச்சுட்டு இருக்கலாம். அப்படி இருந்தோமையானால் ஒரு துன்பமும் நம்ம கிட்டையே வராது. இருந்தாலும் ஜனங்கள் அதுல அதிசயமான ஒரு நிலையை வச்சுக்கிறது இல்ல. ஆனா இவாளை எல்லோரையும் அம்பாள் காப்பாத்துறாளாம். காப்பாற்றக்கூடியதான் நிலையில எப்படி சொல்றா, இது தது அவித்யாதி கிளேச பஞ்சகஸ்ய உக்தேஷ்வேவா. இந்த கீழ் சொன்னதான இவைகள் எல்லாமே உக்தேஷ்வாவா கீழ் சொன்னதான த்விபஞ்சாசத்பேதேஷு 52 விதமான பாசங்களுக்குள் கதிபயானாம் அவயுத்தியனுவாதா, அவைகளை தனியா பிரிச்சு எடுத்து சொல்றது. அவயுத்தியனுவாதம்னு என்ன அர்த்தம்? ஒரு கூட்டத்திலிருந்து சிலதை பொறுக்கி எடுத்து தனியா சொல்றது. இவ்வளவு தோஷங்கள் உங்களுக்கு இருக்கு, இதுல இதை மட்டும் பாருங்க அப்படின்னு பிரிச்சு எடுத்து சொல்றோம் இல்லையா, இதுக்கு அவயுக்தி அனுவாதம் பேரு. சேத பேதாக. ஆமா இந்த 62 52 சொன்ன தனியா சொல்லலையேன்னு விஸ்தர பயான் நோக்கா. இப்பவே இந்த நாமாவுக்கு 4-5 கிளாஸ் போறா போல இருக்கு. இன்னும் அவை எல்லாம் சொன்னா ஒரு 40 கிளாஸ் ஆயிடும் வேண்டான்ட்டு. விஸ்தர பயான் நோக்கா இத்தந்த மூலே. இதெல்லாம் எதுக்கு சொல்ற? மூலே
பசு சப்தா பசுபாச விமோச்சனிங்கிறதுல பசு சப்தம் உக்த பரிபாஷையா ஏக பஞ்சாசத் சங்கியா பரோபி. இந்த பரிபாஷையில 51 இருந்த போதிலும் பிரத்யாசக்தி சம்பந்தேன லட்சணையா பிரத்யாசக்தியோட கூடி அப்படின்னு சமஷ்டிய சேர்த்துன்னு அர்த்தம். அந்த சமஷ்டி ஒண்ணு சேர்த்து இந்த 51 இது இதனுடைய கூட்டம் 1. டோட்டலா 52. ஏன்னா அச்சுன்னு சொன்னா ஆவரையில இருந்து சா வரைக்கும் ஏன்னா ஐயொன்றுல கேவோங்க அயோச்சு அப்படின்னு வியாக்கரண சூத்திரத்துல மகேஸ்வர சூத்திரத்துல இவன் எடுத்தான் சொல்லிட்டு இதுல ஒவ்வொன்னுக்கும் அச்சுன்னு பேரு அந்த டோட்டலுக்கும் அச்சுன்னு பேரு. ஏன்னா இப்படித்தான் வழக்கம் சாஸ்திரத்துல. சாஸ்திரத்தினுடைய வழக்கம் லோகத்துல தெரியாது. நம்ம சாதாரணமாக வீட்டுல இருக்கோம். அடுத்த வீடு என்னன்னா பக்கத்து வீடுன்னா பக்கத்து வீட ஒன்னான்றதுதான் எண்ணம். எங்க இருந்து அந்த வீடு எங்க இருக்கு 3வது வீடுன்னா 3வதுன்னா பக்கத்துல இருக்கிறது 1 அதுக்கப்புறம் 2 அதுக்கப்புறம் 3. ஆனா சாஸ்திரத்துல எப்படின்னு நீங்க இருக்கிறத 1ன்னு எடுத்துக்கணும். ஜாதகத்தெல்லாம் 7வது நம்பர்னா என்ன அர்த்தம்? 7வது வீடுன்னா நீங்க இருக்கிறது 1ன்னு வச்சிருங்க. என்ன சார் ஒரு இடத்துல இப்படி ஒரு இடத்துல அப்படின்னு அந்தந்த சாஸ்திரத்துக்கு ஒரு மரியாதை. 2வது வீட்டுல செவ்வாய் இருக்காருன்னா பக்கத்து வீட்டுல செவ்வாய் இருக்காரு. செவ்வாய் இருந்தா என்னடா ஆச்சுன்னா மகாபுருஷமா பேசுவா. வாக்குல எப்ப எடுத்தாலும் நெருப்ப கக்குன்னு அது செவ்வாய் 2ல இருந்தா அப்படி. அதோ கூட சனியும் கூட இருக்குன்னு வச்சுங்களேன் இடக்கா பேசுவா. மனசு உருக்கம்படி பேசுவா. விவகாரம் முழுக்க என்ன சுவாமினார் 2வது வீடுலன்னு 2வது வீடுனா பக்கத்து வீடுன்னு அர்த்தம். 2வது வீடு எங்கயோ 1 2ன்னு அர்த்தம் இல்ல. நீங்க இருக்கிற வீட்டுக்கு பக்கத்து வீட்லயே சாஸ்திர சம்பந்தம் அப்படி. அதே போலயே இந்த சாஸ்திரத்துல எப்பொழுதுமே ஒரு 10ன்னு சொன்னா 11வது ஒண்ணு வரும். என்ன பண்றது? தட்சிணாமூர்த்தி அஷ்டகம்னு 8 ஸ்லோகம் தான் பண்ணணும்னு ஆரம்பிச்சார். அதுல மௌன வியாக்கியானம் முதல்ல இருக்க ஸ்லோகம் இருக்கு. அது அதுல சேர்ந்தது இல்ல. அது வேற யாரோ வியாக்கியானம் எழுதுறப்ப அவர் பண்ண மங்கள ஸ்லோகத்தை அதோட சேர்த்து விட்டான். விஸ்வம் தர்ப்பண சிமானதான் கணக்கு. விவகாரம் என்னடா ஒரு ஸ்லோகத்தை 11ல 1 போயிட்டுதா மீதி 10 தானே இருக்கு. சரி 10 தான் இருக்கு. ஆனா அந்த கடைசி ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு பார்த்தா எது சர்வாத்மிதம் அப்படிங்கிறது அது என்னடா அது பல சுருத்தி இதோட சேர்த்தது இல்லைன்னா அங்கே ஒண்ணு எடுத்துட்டான். மீதி என்னடா இருக்குன்னார் 9 தான் இருக்குன்னார். அதுல அந்த தேகம் பிராணம் இந்திரியா அது இன்டர்போலேஷன் சார் லேட்டர் வந்து சேர்த்தான்னா கடைசியில 8 தான் விவகாரம் முழுக்க. அட்டகம்னு வச்சா என்ன எப்படி ஆயிடுச்சுன்னார். அது 11 மாறிடுச்சு. அதே மாதிரியே மாத்திருக்க எழுத்துகள் 51 இருக்கும் பொழுது 51 சமஷ்டிக்கு சேர்த்து 52 அதுக்குள்ள இதை நீங்க சேர்த்துக்கணும்னு சொல்லிருக்கு. உக்த பரிபாஷையா ஏக பஞ்சாசத் சங்கியா பரோபி பிரத்யாசத்தி சம்பந்தேன சமஷ்டியும் சேர்க்கறதுனால் லட்சணையா திபஞ்சாசத் பரஹா. இது எப்படி தெரியறதுன்னு நித்யானந்த பவன் நிரந்தர கலத் பஞ்சாத தர்ணை கிரமாத் இது சாரதா திலக ஸ்லோகே. என்னது சாரதா திலகம்னு? சாரதான்னு ஒரு அம்மா, அந்த அம்மா திலகம் வச்சுட்டு இருக்கா. இது அர்த்தம் சாரதா திலகம் ஒரு புஸ்தகத்துக்கு பேரு. சாரதா திலகம்னு யாரோ ஆரம்பம் இல்ல. சாரதா திலகம்னு ஒரு தந்திரம். அந்த தந்திரத்துக்கு ராகவ பட்டர்னு ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ரொம்ப பெரிய நல்ல புஸ்தகம் அது. அந்த புஸ்தகத்தையும் படிக்கணும். தந்திரங்களுக்குள்ள அவசியம் அறிந்து கொள்ள வேண்டிய எல்லா தந்திரங்களையும் அங்க நமக்கு எப்படி உபயோகப்படுமோ அதை மட்டும் பிரிச்சு வச்சிருக்கார். அந்த தந்திரத்துக்கு விசேஷம் என்னன்னா உபயோகம் இல்லாத விஷயங்கள் அவைகள்லாம் வெறுமன அறியறதுக்காக விஷயங்கள்லாம் தள்ளிவிட்டார். எதை நீங்க தினந்தோறும் பூஜையோ ஜபமோ அதெல்லாம் பண்ணணுமோ அது எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், அங்க நியாசம் என்ன, கரநியாசம் என்ன, மாத்திரக்கா நியாசம் என்ன, இவைகள்லாம் ஏன் பண்ணணும், எப்படி பண்ணணும், எதற்காக பண்ணணும், இந்த முத்திரைகள் தான் ஏன் போடணும், வேற முத்திரையை போட்டா என்ன, இதனுடைய என்ன லாபம் இருக்கு, இவைகள்லாம் தனியா பிரிச்சு நமக்கு எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை மட்டும் தனியா செப்பரேட்டா சொன்ன. அதான் இந்த சாரதா திலகத்துக்கு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டா சாதாரணமாக தைனந்திரிகமான காரியக்கிரமத்தில் எதை பண்ணணுமோ அதை மட்டும் ஏன் பண்ணணும்ங்கறத எடுத்து சொல்லிருக்கார். பூஜை பண்ணும் பொழுது ஒரு கையில இஞ்சி தொண்டையும் ஒரு கையில புஷ்பத்தையும் வச்சுட்டு அப்படியே பூஜை பண்றாரு. ஏன் இந்த கையில புஷ்பம் வச்சிடணும், இந்த கையில புஷ்பம் போட்டா என்னன்னு எங்க குரு இப்படிதான் சொன்னார் சார். அது ஒரு வழி இருக்கு, அந்த வழியில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அப்புறம் கேட்காதேன்னு. ஆனாலும் அதுக்கு பதில் சொல்லணுமோ இல்லையோ.
பிந்து தர்ப்பண சந்தோஷம் விசேஷாக்கிய பிந்து எடுத்து ஏன் போடணும், வேற ஏதோ பிந்து போடுறேன். பிந்து தர்ப்பணமா பிந்துவினால தர்ப்பணமா பிந்துவில் தர்ப்பணமான்னு அர்த்தம். ஸ்ரீசக்கரத்தில் நடுவுல இருக்கக்கூடியதான பிந்துவில தர்ப்பணமா இல்ல பிந்துவினால தர்ப்பணமான்னு அந்த வாத்தியார் பார்த்தார் குரு. நான் போயிட்டு வரேன் சார் வருவேன். இப்படி எல்லாம் ஒரு சிஷியன் மாட்டிட்டான்னா நான் என்ன பண்றது? இதுக்கெல்லாம் சொல்லணுமோ இல்ல? கேள்வி கேட்டேன்னா கேள்விக்கு சமாதானம் சொல்லணுமா? சுவாசினி அர்ச்சன பிரீதான்னு ஒரு நாமா வருது. சுவாசினிகள் அம்பாள் பண்ணினா சுவாசினி அர்ச்சிதா சேத், சுவாசினிகள் பூஜை பண்ணினா அம்பாளுக்கு சந்தோஷம். அவன் சொன்னா சுவாசினியில அம்பாளை ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணினா அம்பாளுக்கு சந்தோஷமா. சுவாசினிகளுக்கு நீங்க பூஜை பண்ணினால் யார் சந்தோஷப்படுறா? இந்த அம்மா இல்ல, அம்பாள். இந்த அம்மா பக்கத்துல இருக்காளுக்கு நல்ல புடவை கொண்டு வந்திருக்கு, எனக்கு சரியா வரலையே, இந்த கவலை இருக்கும். ஆனா விவகாரம் என்ன, பூஜை யாருக்கு? அம்பாளுக்கு திருப்தி. சுவாசின்யர்த்தன பிரீதான்னு என்ன அர்த்தம்? சுவாசீனிடத்தில் பூஜை பண்ணினா அம்பாளுக்கு பிரியமானது. இப்படி ஒவ்வொரு நாமாவுக்கும் சதா சிவபதிவிரதா, சதா சிவபதிவிரதான்னு அர்த்தம் சொன்னா சதா சிவனுடைய பதிவிரதா, சதா சிவசே பதிவிரதா. எப்படி சார் அர்த்தம் சொல்றதுன்னு இவைகள்லாம் எங்க இருக்கு? இந்த சாரதாத்திற்கு தந்திரத்துல இருக்கு. ஏன்னா ஒரு தந்திரம்னா அதனுடைய கிரேட்னஸ் சொல்லணுமோ. லக்ஷ்மண தேசிகேந்திரன் அவருடைய சிஷ்யர் எழுதியிருக்கார். ரொம்ப பெரியவர் வந்து லக்ஷ்மண தேசிகேந்திரருங்கிறவர். அவர் தபஸ்ல உட்கார்ந்து சில வருஷங்கள் அப்படியே விட்டாராம், தபஸ்லயே போயிட்டார். 7-8 வருஷங்கள் வேற ஒரு காரியம் பண்ணாம காலம் எழுந்து ஸ்நானம் பண்ணி தபஸ் பண்ண முடியும். ராத்திரி மறுபடியும் படுத்து எழுந்திருந்துமே மறுபடியும் இப்படியே விட்டாராம் தப்பு. 7-8 வருஷங்கள் விடாம தபஸ் பண்ணி அம்பாளை நேர பார்த்தார். இந்த ஜென்மாவில நாமும் தபஸ் பண்ணினா பார்க்கலாம். சுதா சிந்தோர் மத்தியே சுரவிடபே வாட்டி பதிவிரதே மணித்வே நீப உபவனவதி சிந்தாமணி கிரஹே சிவாகாரே மஞ்சே பரமசிவ பரியங்க நிலையாம் பஜந்தி த்வாம் தன்யாஹ கதிச்சன சிதானந்த லஹரி. அந்த சிதானந்த லஹரி, சிதானந்த ஸ்வரூபமாக சச்சிதானந்த ரூபமாக இருக்கக்கூடியதான அந்த அம்பாளை லஹரீம் ஹரீம் ஹரீம், அதான் அந்த ஹரீம் எனக்கூடியதான் இந்த ஸ்லோகத்தை சொல்ற. சுதா சிந்தோர் மத்தியே, பார்க்கடல் நடுவுல இருந்து சுரவிடபி வாட்டி பரிவிரதே, கல்பவருஷங்களுடைய கூட்டம் அதுக்கு நடுவுல இருந்து மணித்வீபே, அந்த கல்பவருஷங்களுக்கு நடுவுல ஒரு சின்ன தீவு மணித்வீபம்னு. நீப உபவனவதி, அதை சுத்திரும் நீப மரங்கள் இருக்கான். அம்பாளுக்கு கதம்ப மரம்னா ரொம்ப இஷ்டம். கதம்ப மரத்துக்கு தான் நீபம்னு பேரு. நீப உபவனவதி சிந்தாமணி கிரஹே, அதுக்குள்ள சிந்தாமணியினால கட்டப்பட்டதான ஒரு வீடா. சிவாகாரே மஞ்சே, அதுல ஒரு சேர். மஞ்சம்னா படுத்துக்கிற கட்டுன்னு நினைச்சுட்டு இருக்காரு ரொம்ப பேரு. சம்ஸ்கிருதத்துல மஞ்சம்னா உட்கார்ற இடம்னு அர்த்தம். சிவாகாரே மஞ்சே, முக்கோண ரூபமா இருக்கக்கூடியதான மஞ்சத்துல பரமசிவ பரியங்க நிலையாம், பரமேஸ்வரன் படுத்துட்டு இருக்கும் பொழுது அதுக்கு மேல பஜந்தி த்வாம் தன்யாஹ, யார் இந்த ஜன்மாவில தபஸ் பண்ணிட்டு நிச்சயமாக பார்க்கிறாளோ, பயமே வேண்டாம், நிச்சயமா நீங்க பாப்பீங்க, சந்தேகமே கிடையாது. என்ன பண்ணணும்? குரு பக்தியோட ஜபம் பண்ணுங்க, இந்த ஜன்மாவில நீங்க நிச்சயமா பாப்பீங்க, சந்தேகம் இல்லை. பஜந்தி த்வாம் தன்யாஹ கதிச்சன சிதானந்த லஹரீம் அப்படின்னு அந்த ஸ்வரூபம் எல்லோருக்கும் தெரியணுங்கிறதுக்காக மந்திர மாத்திருக்கா. இந்த 51 அக்ஷரங்களே அம்பாளுடைய அக்ஷரங்கள். இது முதல் அக்ஷரம் என்ன? அகாரம். எங்க ஆரம்பிக்கிறது? ஆல ஆரம்பிக்கிறது. எங்க முடியறது? ஹால முடியறது. ஆலருந்து ஆரம்பிச்சு ஹால முடியறதுதான். இதுதான் அகம். நடுவுல அகம் அகம்னு சொன்னா என்னன்னு 51 அக்ஷரங்களும் உங்க இடத்துல இருக்கு. அதனாலதான் இந்த மாத்திருக்கா நியாசம்னு ஒன்றை பண்றா பாத்தீங்களா? ஆவுல இருந்து ஆரம்பிச்சு அன்னமாம் சகா ஆமனமா, என்ன ஸ்பீடோ, எதுக்காக பண்றோம்னு தெரியறது இல்ல. என்ன 2 செகண்ட் ஆயிடுச்சு சார், நான் அப்படியே அப்படின்ட்டா. எதுக்காக நியாசம் பண்றேன்? அங்குஷ்டாபியான் நமஹா அப்படின்னு இந்த அங்குஷ்டத்தை இந்த கோடியில இருந்து இந்த கோடி வரைக்கும் தொடணும். கர்ஜனி தியான் நமஹா அப்படின்னு அது ஏதோ மூக்குப்படி இருக்கிற போல அப்படின்னு இருக்கிறோம். அந்த மந்திரம் சொல்லும் பொழுது முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் முழுமையாக தொட்டு ஆகணும். ஏன்?
எப்ப இது வரைக்கும் படுறீடோ அது வரைக்கும் நம்ம சரீரத்துல மனசுல இதனுடைய சம்பந்தம் அங்க ஏற்படுறது. அதுக்காக நியாசங்கள்லாம் எதற்காக? நீங்க நியாசம் பண்ணும் பொழுது இந்த ஸ்வரூபம் மனசுல இருக்கக்கூடியதான சம்பந்தப்பட்டதான நாடிகளை போய் சம்பந்தப்படுத்துறதுக்காக. ஆகையால் மாத்திருக்காநியாசம் குருமுகமாக அறிந்து அது எப்படி பண்ணணுமோ, எந்த முத்திரையை பண்ணணுமோ, எந்தெந்த இடத்துல நிறுத்தணுமோ அப்படி ஒரு செகண்ட் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு ஏதோ பின்னால குத்தினா போல பண்றது இல்ல. ஏன்னா எனக்கு செல்போனை குத்தி தான் வழக்கம். செல்போனுக்கு ஒரு குச்சி கொடுத்துருக்கான், அந்த குச்சியோட குத்திட்டு இருக்கான். அதே மாதிரிதான் இவனும் பண்ணிட்டு இருக்கானே தவிர இது எதற்காக பண்ணணும், ஏன் பண்ணணும், இதெல்லாம் எதற்காக இப்படி தாங்கள் பண்ணினீழையானால் இந்த அகம் ஆலர்ந்து ஆ வரைக்கும் இருக்கக்கூடியதான எழுத்துகள் நடுவ முழுக்க அம்பாளுடைய ஸ்வரூபம். அகம்னா பிரம்மாஸ்மி. வேதாந்தத்துல அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னேல, இந்த அகம் என்கிறது ஆலர்ந்து ஆ வரைக்கும் இருக்கக்கூடியதான 51 எழுத்துகள், அத்தனை எழுத்தும் அம்பாளுடைய ஸ்வரூபம். அப்ப அந்த அகத்தை நான் என்று தாங்கள் கருதுறேன், இது நீங்கள் மட்டும் இல்ல அம்பாளுடைய ஸ்வரூபம் என்று சொல்வதற்காக அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றதுதான் இந்த அகங்கிற பதத்துக்கு அர்த்தம். அதுதான் விசேஷமாக இங்க இந்த அகத்தை தான் காமகலான்னு சொல்லி காமகலாவில் ஏதோ அவ சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஆனா முக்கியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். இதத்தான் விசேஷமாக பசுபாத விமோசனி அப்படிங்கறத அந்த கிரீம் எனக்கூடியதான எழுத்துனால சொன்ன. இதத்தான் வித்யாம்பரம் கதிச்சிதம்பரமேவ கேட்டது ஆனந்தமேவ கதிச்சித் கதிச்சித் மாயாம் ஸ்வாம் விஸ்வமாஹுரபரே வயமாமநாம சாட்சாதபார கருணாம் குருமூர்த்திரேவா வித்யாம்பராம் கதிச்சிதம்பமா. இந்த சில பேர் என்ன சொல்ற, பஞ்சதசி மந்திரத்தையே உங்களுடைய ஸ்வரூபம்னு சொல்லலாம். வித்யாம்பராம் கதிச்சிதம்பா, அகமகம்னு இருக்கக்கூடியதான அம்பாளுடைய ஸ்வரூபத்தை சில பேர் அம்பாள்னு சொல்றாளே. வித்யாம் பராம் கதிதம்பா. சில பேர் என்ன அம்பரம் அம்ப கேசுது இல்ல. இன்னும் சில பேர் அம்பரம், அம்பரம்னு ஆகாசம்னு அர்த்தம். ஆகாசத்துக்கு பீஜம் ஹம். இந்த ஹம் எனக்கூடியதான பீஜம் ஆனந்தமே கதிச்சித்து. சில பேர் ககாரம் ஆனந்தம்ங்கிறாளாம். கதிச்சிச்ச மாயாம், மாயா பீஜம் ஹிரீங்காரம் அப்படின்னு சொல்றாளாம். சுவாம் விஸ்வமாஹுரபரே இல்ல. விஸ்வம்னா உலகம் பூமி, அதுன்னா லம் பிரதிவியாத்மனே. இப்ப என்னாச்சு, சகலா எல்லாமும் நீண்டான். இதுதான் மூணாவது கூட்டம். விவகாரம் என்ன, சகலம் ஹ்ரீம் அம்பாள், எல்லாமே அம்பாள் இப்படின்னு. இப்ப இந்த பஞ்சதசி மந்திரம் உங்களுக்கு என்ன பண்றது, வேதாந்தத்துல எந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஒரு ஞானம் வரவழைக்கிறதோ அந்த ஞானத்தை இங்க ஒரு கூட்டமே உங்களுக்கு சொல்லிச்சு. இது முதல் கூட்டம், இரண்டாவது கூட்டம் அப்படி இருக்கட்டும். இந்த மூணாவது கூட்டமே உங்களுக்கு இந்த ஸ்வரூபத்தை சொல்லிச்சுன்னு இந்த இடத்துல அம்பாஸ்தவம் எனக்கூடியதான ஸ்துதியில பஞ்சஸ்தவின்னு பேரு. அதுல காளிதாசன் எழுதின இந்த அம்பாஸ்தவம்ங்கிற அம்பாஸ்தவத்துல விசேஷமாக பசுபாக விமோசனிங்கிற நாமாவுக்கு இதை நான் சொல்லியிருக்கேன். இதோட இந்த பசுபாக விமோசனிங்கிற எல்லாமாக விஸ்வரூபமாக அம்பாள் இருக்கா எனக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் நமக்கு தெரிகிறது. ஆனா கடைசியில இந்த அம்பாளுடைய ஸ்வரூபம் என்ன இருக்கு, அம்பாளை நேரா பார்க்க முடியுமா? சாட்சாத் அபார கருணாம் குருமூர்த்தி தேவ, குருஸ்வரூபமாக அம்பாள் உங்களுக்கு அனுகிரகம் பண்றா அப்படின்னு இந்த இடத்த காளிதாசனுடைய வாக்கு. அதுக்கப்புறம் இதையே சொல்லும் பொழுது மோக கவி இந்த பசுபாக விமோசனி அவர் என்ன சொல்றா, சீதல தைல கஸ்கிருதினாம் திருஷ்யாபரம் தேகினாம் லோகானாம் கணமாத்திர சம்ஸ்மரணதः சம்த்யாபவிச்சேதினி ஆச்சரியம் பௌகேலனம் விதனுதே நைஷ்கல்யம் அபிப்ரதி கம்பாய தடசீம் நிகாசிதடுனி காருண்யபாதோ மயி சதா சீதல சைலதா. அம்பாள் எங்க இருந்து பிறந்திருக்கான்னு, சீதல சைலதா பனிமலையில இருந்து பிறந்தாலாம். அதனால என்னென்ன ஈரநெஞ்சுக்காரின்னு அர்த்தம். என்ன தப்பு பண்ணினாலும் மன்னிச்சு விட்டுருவா, ஒன்னும் கவலையப்பட வேண்டாம். அந்த தப்பு பண்ணினேனே, இது தப்பு பண்ணினேன், இன்னும் மேல கோவிச்சுட்டேன்னு ஏன் கவலைப்படுறேன், உங்களை காப்பாத்துறதுக்கு சித்தமா இருக்க. என்னன்னா பறவையிலேயே சாதா சீதல தைலதா அந்த ஈரநெஞ்சியோடையே பிறந்தாளாம். ஆகையால் பனிமலையில பிறந்தவள் சுகிருதினாம் திருஷ்யாபரம் தேகினாம்
சுக்ருதினாம் மந்திர ஜபம் யார் பண்றாளோ அவளுக்கு இந்த ஜன்மாவில காட்சி கொடுப்பாள். நிச்சயமாக பிராணம் போயிட்டு இருக்கிற சமயத்திலேயாவது ஒரு தரம் காமிச்சுட்டு போயிடுவான். அதனால அம்பாளை பார்க்கலன்னு கவலையோட பிராணனை விட வேண்டாம். இந்த ஜென்மாவில பிளட் அண்ட் பிளட் அம்பாளை நீங்க பார்க்கலாம். ஏன்னா சுக்ருதினாம் திருஷ்யாபரம் யோ தேகினாம் தேகினாம் இந்த சரீரமே நான் எனக்கூடியதான எண்ணம் இருக்கிறவாளுக்கே காமிக்கிறாளா. அப்ப நாமெல்லாம் ஏதோ நல்ல வழியில இருந்து கொண்டு ஜபம் பண்ணிட்டு குரு பக்தியோட இருந்து வேதாந்தத்தையும் பார்த்துட்டு இருக்கோம்னா நிச்சயமாக நமக்கு தெரியும். லோகானாம் கணமாத்திர சம்ஸ்மரணதா சந்தாப விச்சேதினி. கணமாத்திரம் அம்பாள நினைச்சா போதும், மனசுல இருக்கிற எல்லா பாபத்தையும் கடிச்சிருவாளா. ஆச்சரியம் பகுகேலனம் விதனுதே. என்ன ஆச்சரியம் தெரியுமோ, நம் பகுகேலனம் விதனுதே. மதுரைட்டவாளை கொன்னா, மகிஷாசுரனை கொன்னா, சண்டமுண்டாளை கொன்னாள், ரக்தபீஜனை கொன்னாள். மேல போய் பார்த்தா சும்பனு சும்பனுடைய அனனமாச்சு. இத்தனையும் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா தான் மாறலையா. ஆச்சரியம் பகுகேலனம் விதனுதே. என்ன ஆச்சரியம்? பகுகேலனம் விதனுதே. என்னென்னமோ காரியங்கள் பண்ணிருக்கேன் சுவாமி, ஆனா என்ன நைச்சல்யம் ஆவிப்ரதி. தான் மட்டும் தன் நிச்சலமான நிலைய மாறல. நிஷ்கலம் நிஷ்யம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம். ஒரு நாளும் மாறவே இல்லை சார். எப்படி இருக்காளோ அப்படியே தான் இருக்கா. ஆனா விவகாரம் என்னடா, எத்தனை துக்கங்கள் வந்தாலும் எவ்வளவு கவலை வந்தாலும் அத்தனையும் போக்கடிச்ச. அகங்காரம் போறதுக்காக மகிஷாசுர பவதம். மகிஷாசுரனை கொன்னா மகிஷாசுரன் என்ன? அகங்காரம், மமதா. நான் தான் ஒசு, என்னை விட ஒசத்தியான ஒரு தத்துவம் இருக்கா. அது 1% எல்லாருக்கும் இருக்கு. என்ன போய் இப்படி சொன்னா நீங்க கொப்பறோம் இருந்தாலும் நீங்க சொன்னானே நான்கிற ஒரு எண்ணம் இருக்க இல்லையோ மனுஷியாளுக்கு. அது போகணும். அது போகிறதுக்காகத்தான் மகிஷாசுர வதம். ஏன்னா இந்த 52 தோஷங்கள்ல அதையும் சொல்ல போறார். விசேஷமா அகங்காரம். அந்த அகங்காரத்தை போக்கக்கூடியதான கதையானது அடுத்த வாரம் வரப்போறது. விசேஷமாக வெறும் மகிஷாசுரனை மட்டுமல்ல, அவனுக்கு இருக்கக்கூடியதான 13 சேனாபதிகள். அத்தனை சேனாபதிகளையும் ஏன் கொன்னார், அவள்லாம் அந்த 13 பேரும் யாரு அப்படின்னு விசேஷமாக சொல்ல போற. பாஸ்கராயர் எடுத்தாருன்னா ஒரு காரியத்தை, அது வேற யாராலையும் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா அந்த பசுபாச விமோசனிங்கிற ஒரு நாமாவை வரும் பொழுது எத்தனை பாசங்களுண்டோ அத்தனை பாசமும் சொல்லிவிட்டார். கிரந்த வித்தர பயாது நாட்கம்னு சொல்லியிருக்காரே ஒழிய அத்தனையும் சூச்சனை பண்ணிட்டு இருக்கார். மேல போய் அடுத்தது மகிஷாசுரவதமானது வரப்போறது. வெறும் மகிஷாசுரவதம்னா இந்த ஜென்மால இத மனிதன் ஒரு எருமையாட்ட வேகம் போட்டுட்டார், அம்பாளோட சண்டை போட்டார், அவரை சூழத்தால குச்சி கீழே தள்ளி விட்டார், அவ்வளவுதான் ஆயிடுத்துன்னு கதை. இந்த சின்ன குழந்தைகளுக்கு தூங்குறதுக்கு சொல்ற கதையா இது இல்ல. இந்த மகிஷாசுரன் போன ஜென்மாவில எப்படி இருந்தா கதை அங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு. இவன் மகிஷனா ஏன் பிறக்கலாம்? அவன் போன ஜென்மாவில என்ன பண்ணினா, அவன் போன ஜென்மாவில ஏன் பண்ணினானே, அவனுடைய அம்மா யாரு அப்பா யாரு, என்ன அவளுக்கு இப்படிப்பட்டதான குழந்தை பிறக்கணுமா? இப்ப விவகாரம் என்ன, இங்க இருந்து ஆரம்பிச்சு சொல்லி எல்லாமே அகங்காரம், நான் எனக்கூடியதான ஒரு பற்றுதல், ஒரு மமதா இங்க இருக்கணும். அது இந்த அளவுக்கு இழுத்து வருதுன்னு சொல்றதுக்காக விசேஷமாக கதை சொல்ல போற. அதே விதமாக ஆச்சரியம் பகுகேலனம். அம்மா எத்தனையோ விளையாட்டு நீங்க பண்ணிட்டு இருக்க, உங்க லீலையை இவ்வளவு சொல்ல முடியுமா? ஆனா நைஷல்யமாதிப்ரதி கம்பாயா தடசிம்னி காட்சி தட்டனி காருண்ய பாதோமயி. இந்த கம்பா நதி தீரத்துல காஞ்சிபுரத்துல கட்டடசிம்னி காப்பி கட்டினி யாரோ ஒரு அம்மா இருக்கா, பேரு கூட தெரியல உங்களுக்கு. சியாமா காச்சன சந்திரிகா திரிபுவனே புண்ணியாத்மநாமனா அப்படின்னு விசேஷமா அப்படி இந்த மூக்க கவி ஆரம்பிச்சாரையானால் பட்டுப்பாக விமோசனி 30 ஸ்லோகம் எழுதியிருக்க. இந்த ஒரு நாம அவருக்கு அவர் பாட்டுக்கு 30 ஸ்லோகங்கள். என்ன பண்றது, வாவா அப்படி அனுபவிச்சிருக்கா. ஏன்னா எல்லாத்துக்கும் மூலம் இங்க நம்ம பார்க்கக்கூடியதான இந்த பாஸ்கராயருடைய வியாக்கியானம். இதை வச்சுட்டு தான் எழுதியிருக்கோமயி. அப்படி விசேஷமாக மனுஷியாடத்துல இருக்கக்கூடியதான எல்லா விதமான தோஷங்களையும் கோபங்களையும் அவ அறியாமலேயே இத போக்கடிக்கிறாளாம். அப்படிப்பட்ட திவ்யமான ஒரு ஸ்வரூபம்
இதுக்கு முக்கியமாக என்னன்னா இது அம்பாள நாமாவை நினைச்ச மாத்திரத்தினால பசுபாச விமோசனி நாமாவை நினைச்ச மாத்திரத்தினால ஏற்படக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் என்ன அப்படின்னா இந்த ஹர்ஷ தீட்சிதர் முக்கியமாக இந்த சாரதா திலக ஸ்லோகத்துல எழுதும் பொழுது பஞ்சாசத் பதத்து ஈதிருஷ லட்சணா பஞ்சாசத்து 50ங்கிறதுக்கு 51 அர்த்தம் பண்ணிருக்க. இப்படிப்பட்டதான ஒரு ரட்சணை தான் பண்ணிருக்காருன்னு ஏக பஞ்சாசத் பரத்வேன வியாக்கியானா. இப்படி சொல்ற அவருக்கு என்ன தாற்பயம் அப்படின்னு கேட்டா அம்பாளுடைய நாமாவுடைய வைபவம் என்னன்னு நீங்க என்னைக்கு இந்த பக்கம் திரும்பினீடோ இத தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை உங்களுக்கு வந்ததோ அன்னைக்கே ஒண்ணு உங்களை விட்டு போயிடுதுன்னு. என்னதுன்னா தாரித்யம். இது எவ்வளவு இருந்தாலும் சரி இந்த காசு இல்லைன்னா அது ஒரு பெரிய தோஷம். என்ன பண்றது? எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் அவைகள்லாம் என்னன்னா அத்தனையும் அந்த தோஷம் இருந்தாலும் அந்த தோஷங்கள்லாம் அந்த சந்திரனிடத்துல தோஷம் இருக்கு, அதெல்லாம் அவருடைய ஒளியினால எல்லாம் போயிடுது அப்படிங்கிறது. ஆனா இப்படி சொல்லக்கூடியதான கவி நூனம் சதே நதிருஷ்டம் என்னடா இந்த தாரித்ரமே கோ குணராசி நாசி. எத்தனை குணங்கள் இருந்தாலும் தாரித்யம் இருந்தா அதை யாரும் கேர் பண்றது இல்லையா? எல்லா சகல சத்குணங்களும் இருந்தாலும் கையில காசு இல்லைன்னா அவனை மதிக்கிறது இல்ல. லோகம் அப்படி போயிடுதுன்னு. ஆனா என்ன ஆச்சுன்னா அம்பாளுடைய நாமாவை நீங்க இன்னைக்கு மனசால நினைச்சுடும் அந்த குருவனுடைய கட்டாட்சம் உங்க மேல விழுந்ததோ இது பெரிய ஒரு மந்திரங்கள்லாம் சொல்லி அதெல்லாம் வேண்டாம். வெறுமன குரு பார்த்தாலே போறோம். என்ன ஆச்சுன்னா அம்பா குப்பியது நமையான சுஷயா. ஒருத்தர் சொல்றார் எங்க ஆத்துல ஒரே கலாட்டாவா இருக்குன்னு. என்ன ஆச்சுன்னா அம்மாவுக்கு சும்மா கோபம் வருது. என்னன்னா நான் ஒன்னும் தப்பு பண்ணல, மாட்டு பண்ண எங்க ஆத்துக்காரி தப்பு பண்ணல. என்னாச்சு அம்பா குப்பியதி அம்மா கோச்சுக்கிறா. நமையா நான் தப்பு பண்ணல, நுஷயா மாட்டு பண்ணும் தப்பு பண்ணல. சாப்பி இன்னொரு சமயத்துல ஆத்துக்காரி கோச்சுக்கிறா. ஏமா கோச்சு என்ன நாம்பயா நமையா எங்க அம்மாவும் தப்பு பண்ணல நானும் தப்பு பண்ணல, ஆனா ஆத்துக்காரி கோபம் வந்து என்ன பண்றது? அகமப்பி எனக்கும் சில நாள் கோபம் வருது. என்ன நான் தாயா இவ தப்பு பண்ணல அவளும் தப்பு பண்ணல அம்மாவும் தப்பு பண்ணல ஆத்துக்காரியும் தப்பு, ஆனா கோபம் வருது. என்ன தெரியல வதராஜன் கத்திய தோஷோயம். எதனால என்ன காசு தான் காசு எல்லாருக்கும் கோபம் வருது சார். காரணம் இல்லாம கோபம் வருது. என்ன பண்றது? மனுஷனுக்கு மீது எத்தனை இருந்தாலும் அந்த அளவுக்கு கரெக்டா அந்த காசு இல்லைன்னா எல்லாருக்கும் கோபம் வருது. ஆகையால் அந்த காசு இல்லாமைங்கிறது பார்த்தீங்களா இந்த ஜன்மால இல்லாம காப்பாத்தலாம். அம்பாளுடைய ஸ்வரூபம் என்ன? எவ்வளவு இருந்தாலும் காசு வந்துட்டே இருக்கும் போயிட்டே இருக்கு. நிக்கலையே அது உங்க இஷ்டம். இது கங்கா பிரவாகம் மாதிரி ஆத்துல வந்துட்டே இருக்கு காசு, இந்த பக்கம் போயிட்டே இருக்கு. நாளடவுல போயிட்டே இருக்க விவகாரம் ஒண்ணும் நிக்கலேன்னு. அது மாதிரி ஒரு ஸ்வரூபம் அம்பாளுக்கு எவ்வளவு வேணுமோ அதை விட அதிகமாக கொடுப்பாளாம். கலமபிக்க வாஞ்சா சமதிகம் சரண்யே லோகானாம் தவஹி சரணாவேவ நிபுணம். சரியா அவை முதிரை ஒண்ணும் காட்ட வேண்டாம். தவஹி அம்பாளுடைய பாதங்களை நினைச்சா போறோம். ஒரு புஷ்பத்தை ஸ்ரீமாத்திரேனமா போட்டுள்ளோன்னு அம்பாளுடைய பாதத்துல போறோம். இந்த ஜென்மா அது உங்களுக்கு தாரித்திரம் கிடையாது, அடுத்த ஜென்மா கிடையாது. அடுத்த ஜென்மால் வருமானு சந்தேகப்படாதீங்க. கர்மே ஜன்மனியதா ஸ்ரீ வித்யோபாசகோ பவேத். கடைசி ஜென்மாவா இருந்தால்தான் அவனுக்கு ஸ்ரீ வித்ய தீட்சை கிடைக்கும். ஆகையால் அப்படி அம்பாளுடைய ஒரு சொரூபம். ஆகையால் தான் அம்பாளுக்கு என்ன பேரு சொன்ன பசுபாச விமோசனி. அதையேவ நித்யானந்த பவன் நிரந்தர கல பஞ்சாசதர்மை கிரமாத் இது சாரதா திலக ஸ்லோகே பஞ்சாசத் பதஸ்ய ஈதிருஷ லட்சணையைவ. இப்படிப்பட்டதான லட்சணை சொல்லி ஹர்ஷதீட்சிதாதிபிஹி ஏக பஞ்சாசத் பரத்வேன வியாக்கியானாத்தேன பசு சங்கான பசுக்களுடைய சங்கிய பஞ்சாசத் பாசான 52 பாசங்களை விமோசயதி இத்யர்த்தா ததுக்தம் சிவரஹஸ்யே. நான் சொன்னேன் பாருங்க, சங்கர சம்ஹிதையில ஸ்காந்தத்துல சங்கர சம்ஹிதத்துல சிவரஹஸ்ய கண்டத்துல 89, 90 அத்தியாயங்கள்ல இந்த ஸ்லோகம் இருக்கு.
பஞ்சக்லேஷை த்விபஞ்சாசத் பாசை 5 கிளேசங்கள், த்விபஞ்சாசத் பாசை 52 பாசங்களும் பத்னாதிய பசுன்னு சயேவ மோசகஸ்தேஷாம் அவர் தான் இதை கட்ட அவுத்து விடுறவர். அதனால அவருக்கு பசுபதினு பேரு, அம்பாளுக்கு பசுபாச விமோச்சனின் பேரு. பக்தியாசம்யுபாசிதா இது பௌராணிக ரீத்யா நிஷ்கர்ஷ. பசுபாச விமோச்சனிங்கிறதுக்கு புராணத்துல சொன்னதான அர்த்தங்கள் எல்லாத்தையும் திரட்டி இங்க நான் சொல்லியிருக்கேன். இதுவரைக்கும் 7வது அர்த்தம் ஆயிடுது. பசுபாச விமோச்சனிங்கிற நாமாக்கு முதல்ல சொன்ன எத்தனை அர்த்தங்கள் அப்படி எல்லாத்தையும் சொல்லுங்க. கிளாஸ் ஆரம்பிக்க வேண்டியது, ரீவைண்ட் பண்ணணும். 7வது அர்த்தம் சொன்னேன். 8வது அர்த்தம் அடுத்தது அதவா. சைவ சாஸ்திரத்துல பசுபாச விமோச்சனிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்ங்கிறது சைவ சாஸ்திரம் அணுகோ பேதா கர்மஜாயிட்டு திரயப்பாசாக அப்படின்னு பாசங்கள் 3 மலங்கள் 3 அப்படின்னு அவ 3 சொல்ல போறார். இந்த பாசத்தை சொல்லக்கூடியதான நாம அடுத்தது அங்கே வரும் பொழுதுதான் அகங்காரம் ஆணவ மலம்னு ஒண்ணு. ஆணவ மலம், காய்க மலம், கார்மிக மலம் அப்படின்னு 3 மலம். கார்மிக கமலம்னு அர்த்தம், அப்படி சொல்றது கார்மிக மலம் அப்படின்னு அந்த மலங்கள் 3ஐயும் சொல்லும் பொழுது அகங்காரம்னு ஒண்ணு இருக்கிறதால அந்த அகங்காரத்துக்கு ஒரு பிரதீகமாக விசேஷமாக இருக்கார் அந்த மைசனுடைய கதை. இது அடுத்த வாரம் சொல்லுங்க. மேல் பாக சபம்.